தாமோதர மாமா குத்தம் சொன்னாலும் என் மாமியார் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, அது போதும். அந்த நேரம் தாங்க என் வாழ்க்கையில பொன்னான நேரம். மாமியார் கிட்ட மருமகன் நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? நான் கொடுத்து வச்சவங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பெண்கள் என்னமா யோசிக்கிறீங்க? போதும், வாங்க சாப்பாடு போடுறேன், சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. அப்புறம் பாட்டியும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, வரும்போது அவங்களே கூட்டிட்டு வந்துருங்க. வாங்க. ஐயோ அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நான் உங்களுக்கு கொண்டு வரேன், வாங்க. அப்பா, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எதை பத்தி? என் கல்யாணத்து மேல இருக்கு. நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். ஆனா உங்க தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை வரல. நம்ம டீம்ல இருந்து அவங்க விக்கெட் விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? நீங்களே பாத்தீங்கல்ல சக்திக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு. அவ குணத்தை பத்தியும் நடத்தைய பத்தியும் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாங்களே. எனக்கு என்னமோ அவங்க சக்திய மனசார ஏத்துக்கிட்டாங்களோன்னு தான் தோணுது. அதெல்லாம் இல்லம்மா. உன் அத்தையை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவ பேச்சு கவிதை மாதிரி, உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், வெளியே ஒரு அர்த்தம் இருக்கும். சக்தி மேல திருட்டு பட்டம் சுமத்த நான் முயற்சி பண்ணப்ப என் தங்கச்சி சக்திக்கு ஆதரவா பேசின பத்தி தானே நீ சொல்ற. எனக்கு என்னவோ அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஒரு உள்ளர்த்தமும் இல்ல, வேற எந்த சூட்சமும் இல்ல. சக்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மனசார சொல்றேன், அவ அந்த மாதிரி இல்ல. ஒருத்தி ஏழையா இருந்தா அவ திருடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இது யார் வீடு? அவ வீடு. சொந்த வீட்லயே யாராவது திருடுவாங்களா? இல்லங்க, சான்ஸே இல்ல. ஏங்க, என்ன நினைச்சு அப்படி என்ன கேட்டீங்க? சூட்சமும் இருக்கா, உள்ள அர்த்தம் இருக்கான்னு? சக்தி மேல சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு எதிரா நான் சதி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு கண்ணு உறுத்துது, தண்ணியா வருது. செக்அப் பண்ண என்ன ஆச்சுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல படிச்சேன்னு வச்சுக்க, தலை வலிக்குது. கண்ணாடியிலையும் இருக்கலாம், கண்டபடி என் மேல பழி போடுறதுனாலையும் இருக்கலாம். டென்ஷன், எரிச்சல், கோவம் யார் மேல இருந்தாலும் முதல்ல அது நம்மளதான் பாதிக்கும். கோவம் தலைவலியை கூட கொண்டு வந்துடும். நீ தலைவலின்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி பாவம் அம்மா கூட ஏதோ தலைவலியா, சரியா தூங்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்து வந்துடுறேன். போங்க போங்க, டாபிக்க மாத்தி பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? புரிஞ்சா சரி. பாத்து 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 பாட்டி, இப்ப எப்படி இருக்கு பாட்டி உங்களுக்கு உடம்பு? உன் பொண்டாட்டி சக்தி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடா குறைச்சல்? அவ கைப்பட்டாலே தீராத வியாதியும் தீந்துரும். தலைவலிக்கு தைலம் தேய்ச்சா, ஜுரத்துக்கு மாத்திரை கொடுத்தா, இப்போ உடம்பு நல்லா இருக்குப்பா. அவ கொடுத்த மருந்து 1/4 பங்குன்னா அவ காட்டின பரிவுல 3/4 பங்கு குணமாயிடுச்சு. உன்னை பார்க்கதான் நாங்க வந்துட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா. தலைவலி நாங்களத்த தலைன்னு இருந்தா வலி வந்துதானே ஆகும். எல்லாரும் உன் மருமக மாதிரி வீட்டு வைத்தியம் செஞ்சா எந்த வியாதியும் அண்டாது, எல்லாமே ஓடி போயிடும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் தலைவலி உயிரே போயிடுச்சத்த. அடுத்த வாட்டி வந்தா உன் மருமகளை கூப்பிட்டுக்கோ. எனக்கு தேய்ச்சி விட்ட மாதிரியே உனக்கும் தைலம் தேய்ச்சி விடுவா, உனக்கு வலி பறந்து போயிடும். என்ன கைராசி, சமையலையும் சூப்பர், சர்வீஸ்லயும் சூப்பர். சக்தி எல்லாத்துலயும் சூப்பர் தான். பட் இந்த வீட்டுல அவளாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கே. என்னப்பா அது? அதாமா, என்னுடைய இந்த கண்ணாடியோட கோல்டு கவர் கேஸ். ஆமா, 7 சவரன். நீ கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னிய, அதை காணோம். இன்க்ளூடிங் சக்தி. எல்லாரும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ராத்திரி பூரா நீ நல்லா தூங்கிருக்க, நாங்க ராத்திரி பூரா சல்லடை போட்டு தேடி பார்த்தோம், கிடைக்கலையே. என்ன ஆளுங்கப்பா நீங்க? இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுனா எப்படி கிடைக்கும்? என்னது?
புரியல அத்தை. சேதுபதியோட தங்க கண்ணாடி கவரு எங்கிட்ட இருக்கு. என்ன உங்ககிட்டயா இருக்கு? ஆமா, என்ன எழுப்பி கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? அதுல தாமோதரா, ராத்திரி ஒரே தலைவலி, தூக்கமே வரல. அப்படியே நடந்து வந்து ஹால்ல உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் பார்த்தா இந்த கவர் இங்க இருந்தது. சேது மறந்து வச்சுட்டு போயிருக்கான். இது ரொம்ப விலைன்னு தெரியும். இவன் மறந்துட்டான்னு நான் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருந்தேன். என் மனசுக்குள்ள மருமகளை திட்டிட்டு நேர குடுக்கும்போது படவா இவனை திட்டலான்னு இருந்தேன். இந்தாடா சேது, இனிமே தொலைக்காத. என்னம்மா நீ சரியான ஆள்மா நீ. அப்பா, நான் அப்பவே சொன்னேன்ல பாட்டி கிட்ட கேட்கலான்னு. நான் கூட சொன்னேன், கேக்கலையே. வீடு பூரா தேடி தேடி அலைஞ்சாங்க. இப்ப பார்த்தா நம்ம அத்தை கிட்ட இருக்கு. அம்மா கிட்ட தான் இருக்கும் இந்த கோல்டு. பிகாஸ் யூ see old is gold. டேய் சேது, இத ஓல்டுன்னு சொல்லு, என்ன ஓல்டுன்னு சொல்லாத. ஐயோ, இளமை அப்படியே ஊஞ்சல் ஆடுதே. இளமை இதோ இதோ. ஐயோ ரேஷ்மி, ஏன் இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்க? ஆ? நிறுத்தும்மா. முதல்ல இந்த கோபத்தை விடு. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த பார், நம்ம கண்ணால பாக்குறத வச்சுட்டு எந்த தீர்மானத்துக்கும் வரக்கூடாது. பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். உங்க தங்கச்சி கிட்ட நீங்களே போய் சொல்லுங்க. அம்மா, என் தங்கச்சி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ நிச்சயமா நம்மள நல்ல வழியில நடத்துவா. ஏன் இப்படி ஆத்திரத்தை கொட்டுற? இது உன் மனசு உடம்பு ரெண்டுக்குமே நல்லது இல்லை. அன்னைக்கு என்ன சொன்னா என் தங்கச்சி? நீ தான் இந்த வீட்டு மருமகன் சொன்னாலா இல்லையா? அதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பார், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ பிரேம் கூட நெருக்கமா பழகி அவங்கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்க பாரு. ஐயோ போதும்பா போதும், இந்த பேச்சை இதோட நிறுத்துங்க. இத கேட்டு கேட்டு காது புடிச்சு போச்சு. பிரேம் கிட்ட பேசு, பிரேம் கிட்ட பழகு, பிரேம் கிட்ட சரி. ஐயோ என்னால முடியலப்பா. பிரேம் கிட்ட பேசுறது போதும், பழகுனது போதும், சிரிச்சது போதும். அதான் எல்லாம் சிரிப்பா சிரிச்சிருச்சுல. நான் இனிமே எந்த காரியமும் பண்ண மாட்டேன். ஏம்மா, ஏன் இப்படி கொலவரியோட பேசுற? நீங்களே பாத்தீங்கல்ல, சக்திய அத்தை மனப்பூர்வமா இந்த வீட்டு மருமக ஏத்துக்கிட்டாங்க. நீங்களும் அது உங்க கண்ணால பாத்தீங்கல்ல. இதுக்கு மேலயும் என்ன காத்துட்டு இருக்க சொல்றீங்களா? நான் என்ன முட்டாளா இல்ல ஏமாளியா? எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, முடிஞ்சு போச்சு. கேம் இஸ் ஓவர். இனிமே உங்க யோசனை, உங்க திட்டம், உங்க தங்கச்சியோட சாதுரியம் எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. பிரேம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. சக்தியோட புருஷனும் ஆயாச்சு. இப்ப அத்தையும் அதை ஏத்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு என்ன இருக்குப்பா? என்ன இருக்கு? உங்க பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். சொந்த பந்தம் சொந்த பந்தம். L is for dream.